அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி K10, அதாவது கிட்னில வாட்டர் பாயிண்ட். இந்த புள்ளி எங்க இருக்கு, இதனுடைய சிறப்பு என்ன, இதனால தீரக்கூடிய நோய்க்குறிகள்லாம் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையா பார்க்கலாம். இப்ப அந்த புள்ளியோட லொகேஷன், இந்த முழங்காலை மடக்குறோம் இல்லையா, மடக்கும் போது இதுக்கு அடியில உள்ள இந்த தசை நாண்கள்ல நடுவுல இருக்கக்கூடியதுதான் K10 அப்படின்ற பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது நீர்பூத புள்ளி. கிட்னின்றது ஒரு நீரை கையாளக்கூடிய புள்ளி. அது அதுல இன்னொரு நீரை போடுறோம். அப்போ அது எங்க வேலை பார்க்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூரினரி பிளாடர்ல வேலை பார்க்கும். யூரினரி பிளாடர்ல என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு யூரின் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னா, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பா இருக்கு. அதாவது நமக்கு வளர்சிதை மாற்றம் நன்கு நடந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை அது வெளியேறக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இப்ப ஒருத்தவங்களுக்கு தண்ணி குடிச்சோடனே யூரின் போகுது அப்படின்னா, அங்க என்ன வளர்சிதை மாற்றம் நடந்திருக்கும்? எந்த ஒரு மெட்டபாலிசமே அங்க நடந்திருக்காது. அப்படியே குடிக்கிறது அப்படியே வெளியேறுது. அப்படின்றப்போ, அதாவது ஒரு ஃபோர்ஸ் உள்ள வரும்போது இன்னொன்று அப்படியே வெளியே தள்ளிடுது. அப்படிங்கும்போது அங்க உள்ள என்ன இருக்காதுன்னா, எந்த ஒரு ஸ்டோரேஜுமே இருக்காது. வெறும் பிளாடர்ல மட்டும் இதனால தண்ணி வெளியேறல. தண்ணி வெளியேறணும்னா அது நிறைய சுத்தி வரணும், ரத்தத்துல கலந்து ரத்தத்துல பியூரிஃபை ஆகி அதுக்கப்புறம் ரத்தத்தோட நமக்கு இந்த நீரும் கலந்து, நீர்ல உள்ள சத்துக்கள், உணவுல உள்ள சத்துக்கள் எல்லாம் இந்த ரத்தத்துல கலந்து இப்படிதான் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் கொண்டு போய் கொடுக்கப்பட்டு நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணும். அப்படி இல்லாம நீரே வெளியேறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ இதுல எப்படி அந்த சத்துக்கள் கலந்து நமக்கு தேவையான இடத்துக்கு போய் சேரும்? அப்ப தேவையான இடத்துக்கு போய் சேரவே சேராது. நமக்கு தண்ணி நிறைய குடிக்கிறதுனால மட்டும் அந்த நீர் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நிஜமா கிடையாது. தண்ணி எப்பவுமே இப்படி கொப்பளிச்சு குடிக்கணும், அதாவது உமிழ்நீர் கலந்து குடிக்கணும். அப்படி கலந்து குடிக்கும் போதுதான் உங்களுக்கு உடம்புக்குள்ள நிற்கும். உமிழ்நீர் கலக்காத அந்த வாட்டர் என்ன ஆகும்னா, உள்ள போக போக அப்படி வெளியேற விஷயமா தான் ஆகும். சரி, இப்ப தண்ணியே உள்ள இல்லாம வெளியேறிக்கிட்டே இருக்கு. அப்ப வெளியேறும் போது என்ன நடக்கும்? விஷயம் என்ன சொன்னேன்? சத்துக்கள் எதுவுமே பிரிச்சு கொண்டு போய் கொடுக்கப்படாம இருக்கும் அப்படின்றத சொல்றோம். யூரினரி பிளாடரோட புள்ளி கீழே காலில் அதாவது சுண்டு விரல்ல ஆரம்பிச்சு இங்க கண் வரைக்கும், அதாவது பின்னாடி கூடி டிராவல் பண்ணி இப்படி கண் வரைக்கும் வரக்கூடியதா இருக்கு. அதாவது உடம்புல உள்ள அத்தனை ஆர்கன்ஸ்க்கும் சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த நீரின் மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்கப்படுது. இந்த யூரினரி பிளாடர் சரி இல்லை அப்படின்னா நீர் உடனே வெளியேறிடும். இல்லைன்னா உள்ள நீர் சுருக்கா ஏற்பட்டு, அதாவது அதுக்கே நீர் பற்றாக்குறை, அதுக்கே வரல அப்படிங்கும் போது ஒரு எரிச்சல், இந்த உணர்வுகள்லாம் மிகுதியா இருக்கும். ஸோ இது சத்துக்களை கடத்தி கொண்டு போகல. எஸ்பெஷலி கிட்னி பியூரிஃபை பண்ணாதான் எந்த சத்துக்கள் எல்லாம் இதால கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய மினரல்ஸ், கால்சியம், மெக்னீசியம், சிங்க்கு, பொட்டாசியம், இப்படி நிறைய மினரல்ஸ் நமக்கு ரத்தத்தின் மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்கப்படுது. ஸோ அந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல தலைப்பகுதியில எஸ்பெஷலி யூபி பாயிண்ட்ஸ் நிறைய தலையில இருக்கும். இது கண் பகுதி வரைக்கும் கொண்டு இதுல எங்கேயுமே சத்துக்கள் சேராது. அதுலயும் இந்த K10 அப்படின்ற பாயிண்ட் மெயினா எங்க இதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னா, தலை வழுக்கை ஆயிருது. தலையில சத்து பற்றாக்குறையினால அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா, தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமா உதிர ஆரம்பிச்சு மொத்தமா வழுக்கை அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது, நாம இந்த பாயிண்ட போடும்போது உள்ள நீர் தங்கி வேலை பார்க்கக்கூடிய வேலையை செய்யும். அப்ப அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். தலை வழுக்கை அப்படின்றது மாறும். தலை முடி வளர்ச்சி அப்படின்றதே நமக்கு முடி அப்படின்னாவே அது வளர்சிதை மாற்றத்தால் உருவாகக்கூடிய ஒரு பொருள். கழிவு பொருளையுமே நம்ம உடல் ஒரு நல்ல விஷயமா மாத்துது அப்படின்னா அதுல முதன்மையானது முடியா இருக்கு. சரி, ஓகே. இந்த தலைவழுக்கை அப்படின்ற பிரச்சனைக்கு இந்த K10 போடலாம். அப்புறம் இந்த சத்துக்கள் உடம்புல சேரல இதுதான் மெயின் ரீசன். அப்படி சேராதப்போ இன்னொரு பிரச்சனை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா,
கண்டிப்பா மலட்டுத்தன்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா சிறுநீரகத்துல உள்ள அட்ரினல் அப்படின்ற அந்த சுரப்பியும் வந்து நிறைய ஹார்மோன் தூண்டுதல்களுக்கு வந்து காரணியா இருக்கு. அதுலயும் எஸ்பெஷலி வந்து ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் அப்படின்றதனுடைய தூண்டுதலுக்கு சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த இது நீர் அப்படின்றது பாதிக்கப்படும் போது அங்க சுத்திகரிப்புக்கு வரக்கூடிய சிறுநீரகமும் பாதிக்கப்படுறதுனால ஸோ இந்த மலட்டுத்தன்மை அப்படின்ற விஷயம் வந்து நடக்குது. யாருக்காவது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, பட் ஆனா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பேபி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட நான் சொன்ன மாதிரி வாட்டரையும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து இந்த நீர் அப்படின்றது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தசைகளில் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கு. தசைகள்ல வந்து நீர் இல்லை அப்படின்னா தசைகளினுடைய இயக்கம் வந்து தடைபட ஆரம்பிக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அங்க என்ன ஆகும்னா தசைகளில் வந்து வலி வந்து பயங்கரமா ஏற்படும். அதுலயும் முதல்ல வந்து தொடை பகுதிகள்ல வந்து வலி ரொம்ப மிகுதியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீர் பற்றாக்குறை வந்து இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஏன்னா கிட்னி சேனல் வந்து இந்த தொடைப்பகுதி வழியா தான், உட்பக்க தொடை வழியா தான் வந்து கிராஸ் ஆகுது. அந்த உட்பக்க தொடையில வந்து வலி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீர் பற்றாக்குறை அப்படின்றது இருக்கு. பட் ஆனா அந்த நீர் வந்து நீங்க குடிக்கிற தண்ணியால வந்து அந்த பற்றாக்குறையை வந்து தீர்க்க முடியாது. நம்ம வந்து சிறுநீரகத்தினுடைய இயக்கத்தை வந்து துரிதப்படுத்தி அதன் மூலமாக நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நீர் தான், சத்து மிகுந்த நீர் தான் நம்ம உடலுக்கு வந்து தேவையானதா இருக்கும். இப்ப இதை ஈஸியா எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புரியுற மாதிரி நீர் வந்து கம்மியா இருக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வந்து கிருமிகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அப்ப கிருமிகளா வந்து உள்ள தங்குமே தவிர நமக்கு வந்து தேவையான மெட்டபாலிசம் வந்து சரியா வந்து நடைபெறாது. இது ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த முழங்காலுக்கு அடியில இருக்கு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, முழங்காலுக்கு அடியில இருக்கு அப்படின்னா முழங்கால மடக்கணும். நீங்க வந்து எல்லா முழங்கால் வலிக்கும் ஒரே பாயிண்ட் வந்து சரியா வராது. இந்த முழங்காலை வந்து மடக்க முடியல, எந்திரிக்கும் போது இப்படி மடக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ இந்த பாயிண்ட் வந்து போட்டா நல்லா இருக்கும். அதாவது கேட்டன் போடும்போது அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நீர் அப்படின்றது தான் வந்து ஒரு பொருளை வந்து மடங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். இப்ப மண் வந்து இருக்கு, சாதாரண மண்ணை வச்சு நீங்க வளைச்சி இது பண்ணி எந்த ஒரு பொருளும் வந்து செய்ய முடியாது. ஆனா அதுல நீர் வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி வந்து வளைக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து உங்களால வளைக்க முடியும். ஸோ அங்க நீர் வந்து பற்றாக்குறையா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த வளைதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது. மடக்கும் போது வலிக்குது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த கேட்டன் பாயிண்ட் வந்து தாராளமா போடலாம். ஓகே, அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.